வெடிக்குள்ள இருந்து கொழும்புக்கு வர நண்பன் ஹெல்மெட் எடுத்துட்டு ஏத்தவாடான்னு சின்ன பாவத்துக்கு நண்பன் வீசின கையும் வெறுங்கையுமா வெடிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். வெடிக்குள்ள இருந்து காத்தாங்குடி ஹெல்மெட் போடாமலே வந்து சேர்ந்துட்டு வந்த வரத்துல தூங்கின நான் எழும்பினேன். அடுத்த நாள் காலத்தால 12 மணிக்கு எலிமினனுமா கறி பண்ணும் டீம் வச்சிருந்தா அதை மேலே ஃபிட்டாக சாப்பிட்டு நம்மட சிட்டி ரோபோ, அதாவது நம்மட பைக்கை விடுதலை நம்ம வந்தால் தான் போய் பைக்கை எடுத்து லைட்டாக துரைச்சிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு எங்கடா போறேன்னு கேட்டிங்களா. கொழும்பிருந்து ஏன் காத்தாங்குடிக்கு அவசரமாக வந்தேன்டா நம்மளோட ஃப்ரெண்ட் சிஸ்டருக்கு வெட்டிங், அதான் போய் குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சம்சா பெட்டிஸை திண்டுட்டு போகும்னு நான் வந்தேன். அங்கே போய் ஊடியில் மிளகா துப்புரவாக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியோ திருப்ப வீட்டை வந்தன். மகன் கொழும்புலேருந்து வந்திருக்காண்டு உம்மா ஆசையாக இறைச்சிக்கறியும் பிலா விதையும் சமைச்சு வச்சிருந்தா. எங்கே தான் போய் என்னத்தை தான் திண்டாலும் இந்த தாய்க்குளத்தில் கையால் சாப்பிட்ற ருசி இருக்கே, சுவை இருக்கே, அப்படி டேஸ்ட். அதையும் பௌரார ஃபிட்டா தின்னுட்டு அப்படியோ போய் குட்டி தூக்கமௌண்ட்டை போட்டேன். குட்டி தூக்கமௌண்ட் சிலையில் 6:30 மணி வரைக்கும் தூங்கினேன். தூங்கி எலும்பிட்டு அக்ஸாப்பள்ளிக்கு முன்னுக்கும், அதாவது இந்த கடலை சீவல் முறுக்கு பக்கோடா அதுக்குள்ளே வெங்காயம் தூள் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே புரட்டி தருவா இருப்பாங்க. அப்பாருங்க அப்படி டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறதுக்கு யாராவது காத்தாங்குடிக்கு தட்டு மாதிரி வந்தீங்கண்டா சாகத்துக்கு முன் சாப்பிட வேண்டிய உணவு வல்ற இது ஒரு உணவு. அதையும் போய் வீட்டை வாங்கி திண்டுட்டு இதோட வீடியோ முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு அடுத்த வீடியோவில் கட்டாயமாக சந்திக்கலாம். பாய்.